ஹலோ கைஸ், இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஒருவேளை மொபைலில் ஒரு லேப்டாப் எதில் வேணாலும் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு www.tnpsc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுற ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஹோம் பேஜ்குள்ளே போங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் அப்ளை ஆன்லைன்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும். இதில் விண்ணப்பிக்க அது வந்து கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் வந்துடும். ஸோ விண்ணப்பிக்க கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்ளை நவுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கொடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பயனாளர் குறியீடு அப்படின்னா யூசர் நேம். ஸோ இது வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் அதை கொடுத்துட்டு என்ட்ரு ஆன்சர்னு சொல்லிட்டுல இந்த சைடில் இருக்கிறதுல நீங்கள் வந்து அந்த ஆன்சர் வந்து என்டர் பண்ணுங்க. இதை என்டர் பண்ணிட்டு சமர்ப்பியை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கீங்க, அப்பியர் ஆயிருக்கீங்கிற ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் கீழே கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் இருக்கு. அதுக்கு கீழே கிளிக் ஹர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அதை ஒன் பை ஒன்னா நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வரணும். ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அப்ளிகன் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே ஒன் பை ஒன்னா நீங்கள் ஃபில் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் கிரீன் டிக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து கீழே தொடர்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது, அந்த டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசி டேட் எப்போ அப்படின்னா விண்ணப்பிக்கிறதுக்கு மே 24. எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னா ஜூலை 12 ஃபோர்நூனில். ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணால் அதில் கிளிக் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் சூஸ் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களோட டிரைவுக்கோ இல்லை கேலரி இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சிக்குன்னு இந்த மாதிரி தான் ஃபோட்டோ ஃபார்மேட் இருக்கணும், இந்த மாதிரி தான் சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபோட்டோவை கம்ப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் இதில் சூஸ் பண்ணி சேவ் ஃபோட்டோன்னு கொடுங்க. இதில் வந்து இந்த ஃபோட்டோவை என்னைக்கு எடுத்தீங்க அப்படிங்கிற டேட்டும் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் சிக்னேச்சரும் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து அதே மாதிரி கேலரியிலேருந்து நீங்கள் எடுத்து அதில் அப்லோட் பண்ணி சேவ் சிக்னேச்சர் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், வகுப்பு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். நீங்கள் ஒரு ஆதரவற்ற விதவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அதில் ஆம் இல்லை அப்படிங்கிற அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஆம் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அதை டச் பண்ணீங்கன்னா டிக் மார்க் வந்துடும். அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இந்திய அரசு பணி அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில் நிரந்தர பணியாளராக பணிபுரிபவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆம் இல்லை அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வேற யுவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயியான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்கள் மேலே குற்றவியல் வழக்கு ஏதேனும் பதியப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் செய்து மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்துள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைங்கிறத கொடுத்துட்டு இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, மேலே உள்ள விவரங்கள் யாவும் சரியாக உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அது டிக் விழுந்துடும். அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பாக்ஸ் டச் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ எனேபிள் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா போஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்றீங்கிற பட்சத்துல ஆல் தி போஸ்ட்னு கொடுங்க. இல்ல சில போஸ்ட் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட், அதாவது உங்களோட மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் இருக்குல்ல, அதுல
தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட தேதி அப்படின்னா அதுல இருக்கும் மார்க் ஷீட்ல அதை கொடுத்துக்கோங்க. சர்டிபிகேட் நம்பர் சான்றிதழ் எண் வந்து மார்க் ஷீட்ல சர்டிபிகேட் நம்பர் சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுங்க. நீங்கள் தமிழை ஒரு பாடமாகவோ மொழியாகவோ படித்திருக்கிறீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹெச்எஸ்சி அல்லது ஐடிஐ அல்லது டிசி ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க, அந்த சர்டிபிகேட்டோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க உனக்கு பின்னாடி ஒண்ணு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா யூஜி டிகிரி அல்லது பிஜி டிகிரி ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இருக்கும். ஸோ அதுல நீங்க அந்த படிப்பின் பெயர் என்ன, எந்த காலேஜ்ல முடிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சிங்க, அதோட சர்டிபிகேட் நம்பர் எல்லாமே கேட்டிருப்பாங்க, எந்த தேதியில எந்த வருஷத்துல முடிச்சிங்க. ஸோ அதெல்லாமே என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அதுல ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை கொடுங்க. கூட்டுறவு பயிற்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றுள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், சர்டிபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ அதை கணினியல் அலுவலக தானியங்கமாக்கல் படிப்பின் சான்றிதழ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதை செலக்ட் பண்ணி ஆம் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டைப் ரைட்டிங் ஏதாவது முடிச்சிருக்கீங்கன்னா அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் ஏதாவது முடிச்சிருக்கீங்க, சுருக்கெழுத்து, அதை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா, அந்த உடல் தகுதி மற்றும் பார்வைத்திறன் அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஆம் இல்லைங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறமா அக்னாலேஜ் பண்ணிட்டு, அதாவது அந்த அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்க டிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்க கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ அந்த பாக்ஸ்ல அக்னாலேஜ் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், அதாவது தமிழ் வழி சான்று வச்சிருக்கீங்க அப்படின்னா இது நீங்க ஆம் கொடுத்துடலாம். அதாவது ஒருவேளை உங்ககிட்ட எஸ்எஸ்எல்சி இருக்கு, எஸ்எஸ்எல்சியும் ஹெச்எஸ்சியும் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க அதை மட்டும் டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கீழே அதுல வந்து நீங்க எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த இயர்ல முடிச்சீங்க, யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கினீங்க, சர்டிபிகேட் வாங்கின தேதி எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே 1 to 10th வரைக்கும் இருக்கு, கீழே 11th 12th கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஒன்ஸ் எல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறமா அக்னாலேஜ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த விளையாட்டு வீரரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரிலாம் போவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு. ஸோ ஆம்னா ஆம் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணணும். செகண்ட் இதுல வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள எந்தெந்த மையங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் கீழே அந்த மேலே உள்ள விவரங்கள்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட், அதாவது அந்த அந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்க ஒவ்வொன்றா சேவ் பண்ணிட்டு வந்தாதான் நீங்க அதுக்கப்புறம் வெளியே போனாலும் அது வந்து அந்த சேவ் அதுலேயே இருக்கும். ஸோ இதுல வந்து இது குரூப் 4 சர்வீசஸ்ங்கிறதுனால இதுக்கு எந்த டாக்குமெண்ட் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த டாக்குமெண்ட் எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இதுல மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்க இது வரைக்கும் பண்ண டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டும். உங்க நேம்ல இருந்து நீங்க என்னெல்லாம் ஃபில் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே காட்டும். எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ சரியா இருக்கு இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அவரை போய் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமாட்டு இல்ல அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதுல 1ல இருந்து 12 வரை இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. டிக் பண்ணிட்டே வந்ததுக்கு அப்புறமா கீழே ஐ கன்ஃபார்ம் தி அபோவ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எல்லாமே டிக் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி காட்டும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே கிரீன் கலர்ல ஒன்று இருக்குல்ல அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி பாப்அப் ஆகும். ஸோ அதுல எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் இருக்குல்ல அதை கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட நேமு, மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீட் டு பேன் இருக்கும். சில பேருக்கு கட்டண சலுகை இருக்கலாம். ஸோ அதை பெற விரும்புகிறீர்களான்னு முன்னாடியே காட்டும். ஆமிலையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல டிக்ளரேஷன்ல கொடுத்ததுக்கு அப்புறமா ஐ கன்ஃபார்ம் தி அபோவ் இருக்குல்ல அதை கொடுங்க. அதுக்கப்புறமா ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குல்ல அதை கொடுங்க. இப்போ சில பேருக்கு பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எப்படி பேமெண்ட் பண்ணணும்னா
அதுக்கப்புறமா அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுலயும் உங்களோட மெயில் ஐடி, உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் மேல காட்டும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீட் டு பேன்னு இருக்கும். அதுலயும் நீங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. எல்லோ கலர்ல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்படி பேமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டா டைரக்டா சப்மிட், உங்க அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ இதுல நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து செலக்ட் பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எஸ்பிஐ இபே லைட்னு வரும், சிசி அவென்யூன்னு வரும். சிசி அவென்யூ நீங்க கிளிக் பண்றீங்கிறப்போ நீங்க ஜிபேயோ இல்ல யூபிஐ ஐடியில இருந்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோட் வந்து ஆன்லைன் தான். ஸோ ஒன்ஸ் இது ரெண்டையுமே நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். கீழே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட், யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுல யூபிஐ கிளிக் பண்ணுங்க. யூபிஐ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஜிபே வச்சிருக்கலாம், இல்ல போன்பே, பேடிஎம் ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்கல்ல, அதுல இருந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறமா பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பே பை எனி யூபிஐ ஆப்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த யூபிஐ ஆப்குள்ள போகும். அப்படி இல்லை நீங்க உங்க யூபிஐ ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஆப்ல போயிட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பே பை எனி யூபிஐ ஐடி கிளிக் பண்ணாலும் டேரக்டா ஜிபேக்குள்ள போயிடும். மேக் பேமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது கொடுங்க. நீங்க யூபிஐ ஐடியோ மொபைல் நம்பரையோ என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்ங்கிறத கொடுங்க. ஒன்ஸ் பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து அப்ளை ஆயிடுச்சு. டவுன்லோட் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.